आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. உடம்பு சுகப்படுறதுக்காக வேண்டியது எல்லாத்தையும் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஆனால் ஆத்மா சுகப்படுறதுக்கு வேண்டியதையே தான் மெஞ்ஞானம் சொல்லும். இது வேற அது வேற. சரீர சுகத்துக்கு வேண்டியது உண்டு. எல்லாரும் கீழே உட்காந்துருந்தோம். இப்போ நாற்காலி போட்டாலும் இல்லையோ விஞ்ஞானிகள் பார்த்து நாற்காலி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கா. நன்னா இருக்கேன். முட்டி வலி இருக்கிறவாள்லாம் மேலே உட்காந்துக்கலாம், முதுகு வலி இருக்கிறவா உட்காந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நாடியாக இருந்தால் அப்படி கொஞ்சம் தலை சுற்றுறாப்பில் இருந்தால் கீழே உட்காந்துதான் கட்டமாக இருக்கும், மேலே உட்காந்துருந்தா இன்னும் சுலபமாக இருக்கும். அப்படி கொஞ்சம் சாஞ்சின்னு கேட்கலாம் இல்லையோ. இதெல்லாம் மேலே உட்காந்துருந்தா தானே பண்ண முடியும் சரீர சுகம். ஆனால் ஆத்ம சுகமானு கேட்டால் ஆத்ம சுகத்துக்கு விஞ்ஞானம் பண்ணாது. அதை விஞ்ஞானத்தில் தான் தேடின்னு வந்தாகணும். அண்ணா குடு வசதி பண்ணி கொடுத்துருக்கா. வெய்ய காலம் சுவாமி பாருங்க, இப்போ போய் வாங்கினா 35,000 ரூபாய் வாங்கினா தான் அதை இன்னைக்கு ராத்திரி கொண்டு போட்டுன்னுட்டா நிம்மதியாக தூங்கலாம். அப்படி போய் தூங்க போகிறானோ இல்லையோ. இந்த ஒரு சரீர சுகம் ஆரோ சிலர் படுறதுக்கு. ஏன்னா இப்போ 130 கோடி மக்களில் எத்தனை பேர்கிட்ட இந்த வசதி இருக்க போகிறது? ஒரு சில பேர்கிட்ட இருக்க போகிறது. அந்த ஒரு சிலருடைய சரீர சுகத்துக்காக எத்தனை இயற்கை வாதாவரணம் கெட்டு போச்சுங்கிறானே. எங்கேருந்து கெட்டுது? நம்ம குடு பெட்டி பண்ணி வச்சுருந்தோம். கண்ணன் நேர எதிர்த்து கண்டிச்சார். கார்த்தால பண்ண சமையலை மத்தியானம் சாப்பிடணும், சாயங்காலம் பண்ண சமையலை ராத்திரி சாப்பிடணும். கார்த்தால இதை ராத்திரி வைக்காதே, ராத்திரி இதை பகல வைக்காதேன்னாரு. யாத்தயாமம் கதரசம் பூதி பருஷிதம் உச்சிட்டஞ்ச அமேத்யம் ஆஹாராக தமசப்பிரியாகான்னு கீதையில ஸ்லோகம். ரொம்ப தமோகுணமான ஆகாரம்னா காலையில் பண்ணதை ராத்திரி வச்சு சாப்பிட்றதான், ராத்திரியில் பண்ணதை கார்த்தால வச்சு சாப்பிட்றதான். அவரெல்லாம் அதே நாளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வாரக்கணக்கிலெல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கோம். போன வாரம் வெத்த குழம்பு பண்ணோம், உள்ளே இருக்குது. போன வாரம் 4 நாள் முன்னாடி மோர் குழம்பு பண்ணோம், அதுவும் இருக்குது. சில பேர் விருந்தோம்பல்ல ரொம்ப வளர்ந்துட்டா. போனேன் ஒரு இடத்துக்கு, போனால் அவர் உட்காந்து வச்சுட்டு, சுவாமி உனக்கு குழம்பு வேணுமா சாத்து வேணுமான்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், கறிமது வேணுமா கூட்டு வேணுமா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் கேட்டார், உனக்கு மோர் குழம்பு வேணுமா வெத்த குழம்பு வேணுமா பருப்பு குழம்பு வேணுமான்னார். இப்படி ஒரு விருந்தோம்பல் நம்ம பார்த்ததே இல்லையே. 3 குழம்பு பண்ணியிருக்கிறார்னார். அது போன வாரத்து, இது இந்த வாரத்து, இது 4 நாள் முன்னாடி. ஓஹோ, இப்படி கூட உண்டு போலுக்கு. இப்போ சாமி அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு முடியாது. இது சாப்பிடலைன்னா வாழ்க்கையே இல்லையே. அந்த குடு பெட்டி இருந்தால் தானால் அந்த பெட்டி என்னென்ன வாயுவை வெளியில் தள்ளின்னு இருக்கோ வாதாவரணம் கெட்டுப்போம். இந்த குடு வசதி ராத்திரி தூங்குறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறது என்ன வாயுவை வெளியில் தடுறதோ வாதாவரணம் கெட்டு போகிறதுன்னு ஆகாசத்தில் ஓட்ட விழுந்துருதான். ஆஸ்திரேலியா பக்கம் போனீங்கன்னா அங்கே நின்னா இந்த இடம் நேரம் எரியுது. ஏதோ ஒரு இடம் காட்டுறா, அது நேராக சூரிய வெளிச்சம் அது வழியாக வருது. ஏன்னா அது நாம் பண்ணியிருக்கிறது என்னென்ன தப்போ அதெல்லாம் மேலே இருக்கிறதுல ஓட்ட போட்டுருதான். ஓட்ட போடவே அது நேரம் இறங்குறது. நேரம் இறங்கி இங்கே பட்டா இந்த இடம் அப்படி எரியுது. பார்த்துட்டே இருக்குச்சா தோல் எரியறாப்புல எரியறதுனால் அவள் சொல்கிறது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உலகமே 500 வருஷம் கழிச்சு இப்படி தான் எரிய போகிறதுன்னா. இது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல மட்டும் எரிஞ்சுட்டு இருக்கு, தோல் எரிஞ்சுட்டு இருக்கு. இப்படியே நீங்கள் இயற்கையோட குத்தி கிளறின்றிருந்தால் அனைத்தையும் இப்படி தான் பண்ணும்னால் இதை கண்டுபிடிச்சது யாரு? இப்போ எதெல்லாம் கூடாது உலக வாதாவரணத்துக்கு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காளோ அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் மெஞ்ஞானம் கொடுத்ததா விஞ்ஞானம் கொடுத்ததா? அந்த கண்டுபிடிப்பு அத்தனையுமே விஞ்ஞானம் தான் கொடுத்துருக்கு. மெஞ்ஞானம் இதை போல ஒரு கண்டுபிடிப்பும் கொடுத்ததே இல்லை. இப்போ அப்போ ஏன் கொடுக்க மாட்டான்னா சரீர சுகத்துக்கு கண்டுபிடிக்க மாட்டான், ஆத்ம சுகத்துக்கு தான் கண்டுபிடிப்பா. இப்போ இதில் எதனால என்ன மாறுதல் வருது பாருங்க. நான் எந்த கொள்கைக்காக பிரச்சாரம் பண்ணுறேனோ அந்த கொள்கைக்கே முரண்பட்டு நான் நடக்கக்கூடாது இல்லையோ. நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேன். என்ன கொள்கை? நாம் புகை வண்டி உபயோகப்படுத்தக்கூடாது சார். வண்டியை வாங்காதீங்க, வேணும்னா மிதி வண்டி வச்சுருந்தோம். என்ன புகை விட ஆகாச மண்டலம்லாம் வீணாக போகிறது. ஆகவே ஒரு சபா கூட்டினான். அதில் அங்கத்தினர்கள்லாம் சேர்த்தா, ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர், ஒரு தலைவர், அவெல்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டா, இனிமே எங்கேயும் இந்த புகை விடுற வண்டியே இருக்கக்கூடாது. சரி, இப்படின்னு உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை ஏற்படுத்தணுமோ இல்லையோ.
பிரச்சாரம் பண்ணாத்தானே எல்லாருக்கும் அதை பற்றி புரியும். இப்போ சரி, நம்ம வேகமாக இதை பிரச்சாரம் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லா புகை விடுற வண்டியும் ஒழிச்சாகணும். இப்போ அதிகமாக பிரச்சாரம் பண்ணி ஆகணும். ஆகவே அந்த பிரச்சாரத்துக்கு 4 வண்டி வாங்குன்னா, இப்போ வாங்குனது இதை போய் பிரச்சாரம் பண்ணணும், இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணணும். அந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 4 வண்டி வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சான்னா சாமி அது பிரயோஜனம் இல்லை. நீர் மிதிவண்டியில் போய் தான், அது மிதிவண்டியில் போய் பிரச்சாரம் பண்ண என்னைக்கு நாங்கள் பண்ணி முடிக்கிறது? அதுக்காகத்தான் இதை வாங்கினோம்னா இதுதான் தனக்குத்தானே முரண்பட்டு பேசுறதுன்னு அர்த்தம். இந்த பேச்சை விஞ்ஞானம் பேசவே பேசாது. ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டா இல்லைன்னு விடும். ஆனால் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறவா எல்லாம் நதி, இந்த ஜலத்தை பாதுகாக்குங்க, போயிட்டே இருக்கு ஜலம், கிடைக்காது உங்களுக்கு, உலகமே சூடேறின்னு இருக்கு, மொத்தம் பாதுகாத்துங்கோன்னு சொல்கிற அதே விஞ்ஞானம் பூமியிலேருந்து ஒரு அடிக்கு, இப்போ ஒரு 10 அடி முதல் மாடி, 10 அடி 2ஆம் மாடி, அந்த மாடி வரைக்கும் அங்கே இருக்கிற எடுத்து மண்ணை கட்டினா போகிறோம். ஆனால் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறது இதே இடத்துல 180 மாடி எப்படி கடத்தலான்னு நான் சொல்லித்தரேன். முன்னாடி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இட நெருக்கடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக இந்த இடத்துக்குள்ள அப்படியே நேர கட்டலாம் சொல்லிட்டார். ஆனால் அதுக்கு அந்த இடத்துல இருக்கிற மண்ணு போராது. 2 மாடி கட்டுறதுக்கு அந்த இடத்துல இருக்கிற மண்ணு போரும். ஆனால் 180 மாடி கட்டுறதுக்கு அந்த இடத்துல இருக்கிற மண்ணு போராது. அதுக்கு மண்ணு வேணுமோ இல்லையோ? இருக்கவே இருக்கே காவேரி, தாமிரபரணி, வைகை, அதில் இருக்கிற ஆற்றுப்படுக்கையில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துன்னு வாங்கோ, கட்டிக்குங்கோ. உடனே கெடுக்கடுன்னு எல்லாரும் போனால் முதல்ல ஜலத்தை எடுத்துண்டா, அப்புறம் மண்ணை எடுத்துண்டா, அப்புறம் ஆத்தையே எடுத்துட்டா. இப்போ எதுவும் இல்லவே இல்லையே. அதாவது பார்த்தா எங்கே இன்றைக்கு மொத்தமாக வறட்சி என்று சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு, மாடி கட்டியாச்சு. என்னமா 180 மாடியிலேருந்து அப்படி சுற்றி பார்த்தோம்னா அத்தனையும் தெரியறது. என்னால் மெதுவாக அவரை தட்டி கேட்கணும், வறண்டு இருக்கிற காவேரி அங்கேன்னு தெரியறதோ இல்லையோ? நீ ஏதோ 180 மாடியில் பார்க்குறேன், நீரே அங்கிருந்து பார்த்தா நீ நின்றுட்டு இருக்கிறதே அந்த மணலில் தான் தெரியறதானால், அப்போ ஒரு பக்கம் இதையும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதே விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவா, நீங்கள் பச்சை கட்டடம் கட்டலாம், அதற்கு தனி சான்றிதழ் கொடுக்குறோம், அதுக்கு மானியம் கொடுக்குறோம்வா. அது ஒரு கட்டணம் வந்துருக்கு தெரியுமா? இப்போ அப்படின்னா வாதாவரணத்தின்படி, சுற்றுப்புற சூழலின்படி ஒரு சான்றிதழ் கொடுப்பா. அது ஏதுன்னால் மின்சாரத்தை உபயோகப்படுத்தாமல் வெளி வெளிச்சத்தை வச்சு கட்டினியா, தானே காற்று வருமா, தானே அங்கே இருக்கிற மண் எடுத்து கட்டினியா? சாமி இதைத்தானே நாங்கள் புராணத்தில் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தோம். நீராக வேற ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு நீரே கட்டடம் கட்டணும், நீர் கட்டணத்துக்கு காவேரியை காணும் நீர். இப்போ திரும்ப வந்து பச்சை கட்டடம் கட்டினா அதுக்கு மானியம் ஒன்றுமே வேண்டாம், நிம்மதியாக இருந்து சொன்னமே. ஆனால் அதுலேருந்து மொத்தத்தையும் மாத்திரத்துக்கும் கண்டுபிடிப்பா. தாங்கள் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற கொள்கைக்கே விரோதமாக கண்டுபிடிப்புகள் வரும். கொஞ்ச நாளில் சொன்னால் அவசர கதி உணவு, சீக்கிரம் சாப்பிடுங்க, வேலைக்கு போகணும், 2 பேரும் வேலைக்கு பார்க்கணும், அவசரமாக வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்கு உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் ஏற்றி பண்ணிட்டு இருந்தால் அடுப்பில் ஏற்றுவதற்காக பிறந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அவசரமாக போனால் 10 நிமிஷம் கொடுத்தா வேக உணவு, அதிவேக உணவு வந்தது. அதிவேகமாக ஆரோக்கியம் கெட்டு போச்சு. எல்லாத்தையும் கிட்டு சாப்பிட்டு வந்தானோ இல்லையோ, இப்போ ரொம்ப வேகமாக ஆரோக்கியம் இருக்குது. இப்போ சொல்கிறா அதெல்லாம் இல்லை, மென்று சாப்பிடுங்கோ, உட்காந்து சாப்பிடுங்கோ, குழந்தைகளோட நேரம் செலவழிங்கோ, நீங்கள் அரிசி சாப்பிட்றத விட தவிடு சாப்பிட்டா இன்னும் நல்லது இப்படின்னு இப்போ எல்லாரும் எழுதினா, இது ஒன்றுமே இல்லையே சாமி. பளபடான அரிசி இருக்கணும், அதுக்கு ஆலையை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அது அந்த வெள்ளை அப்படி தும்பப்பூ மாதிரி, மல்லிகைப்பூ மாதிரி, இட்லி மாதிரி எத்தையோ சொல்லி இத்தனையும் கொடுத்துட்டு அந்த வெள்ளை வெள்ளையேர்னு அரிசின்னு வா. இப்போ சொல்கிறது வெள்ளையாக இருக்கிறது எதையுமே சாப்பிடாதீங்க. நேற்று வரைக்கும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு அதுக்கு வேண்டி அமிலமெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு என்னென்ன சேர்த்தா வெள்ளையாகுமோ அதெல்லாத்தையும் கண்டுபிடிப்பா. அதே ஆரோக்கியம் கெடுறதுன்னு உடனே வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் தொடவே தொடாதீங்கன்னுவா. இதில் இப்போ சாஸ்திரம் சொல்கிறது சாத பட்னி இருந்துடு, அதுதான் அதுக்கு ரொம்ப நல்லதாக பட்டது. இப்படியெல்லாம் எழுதி நம்மளை குழப்பி வேணும் வேணாங்கிறத விட குறைச்சலாக காயை சாப்பிட்டுக்கோ, கனியை சாப்பிட்டுக்கோ, மூலிகையை சாப்பிட்டுக்கோ. கண்ணனுக்கு எதையுமே சமயப்படினாலே பிடிக்காது. பாலையே காய்ச்சக்கூடாது அவருக்கு. யாரானு யசோதை வந்து பால் கறந்துன்னு போய் காய்ச்ச போனால், தாயே எதுக்கு பண்ணுற, நமக்கு வாய் இருக்குது, மாட்டுக்கு மடி இருக்குது, கீழே போய் வாயை காட்டினா பாலை சொருகி போகிறது, சாப்பிட்டா நிம்மதியாக போடலாம் இல்லையோ. அப்போ மோராக்கினா அவருக்கு பிடிக்காதான், கடைஞ்சா பிடிக்காதான். அதாவது அப்பப்படியே இருக்கட்டமேனால் நாகப்பழமாக வாங்கி சாப்பிட்றார். நாகப்பழம் சாப்பிட்டா கரையாக போடுமேன்னா தொடச்சு நடு, உடம்புலேயே தொடச்சி கரையினார் துவரெடுக்கை கரையாவின் கழிகோல்கைன்னு பாசனம். கண்ணனுக்கு முதல்ல பட்டு பீதாம்பரெல்லாம் போட்டு அமிச்சா யசோதை. நித்தியப்படி திரும்பி வந்து பார்த்தா ஒரே நாகப்பழக்கரை. அவள் எத்தனை நாள் துவைக்கிறது? இப்போ இருக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்பு துவைப்பெல்லாம் அப்போ கிடையாது இல்லையோ. அப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றே. அதனால் அவள் அதுக்குன்னு ஒன்று மாற்றினான். மாந்தோல் மரவுரி எடுத்து அதை நன்னா சொக்கா இதாக தைச்சு அதை போட்டு அமிச்சிட்டா. மாந்தோல் மரவியில் எத்தனை நாள் தேய்ச்சாலும் ஒன்றாகாது இல்லையோ. இது பட்டா இருந்ததுன்னா திரும்ப வந்து துவைக்கணும். இப்போ மாந்தோல் மரவரி போட்டு போனார். அதில் எடுத்து எத்தனை நாகப்பழ கரைன்னா 1 வாரத்துக்கு அதையே தான் போட்டு போகிறான். உடனே ஒருத்தர் சொன்னார், தேவையில்லையே,
கண்ணன் ரொம்ப நாள் முன்னாடியே இப்ப பிரபலமா இருக்கிற கால் செராயை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா இப்ப இருக்கிறதே என்ன அழுக்கா இருந்தாலும் அதை அப்படியே தேய்ச்சிக்கலாம். அப்படி தேய்ச்சின்றதுக்கு தான் விலை அதிகம். அது கிழியாம இருந்தா 2000 ரூபாய், அதை கிழிச்சு போட்டா 4000 ரூபாய். அது விலை அதிகமாக போச்சு. இப்போ அது எத்தனை நாள் வேணா போட்டுக்கலாம். அது ஒரு நாள் போட்டுட்டு துவைச்சோம்னா ரொம்ப அவமானமாக படும். அது பல நாட்கள் போட்டுட்டு இருக்கணும், அது அப்படியே இருக்கணும். ஒருவேளை கர்ண கவச்ச குண்டலங்களை போல இத்தோடையே இவர் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்க வைக்கிறாள் இருக்கணும். எல்லாம் அன்னைக்கு கண்ணன் பண்ணிடுது. கரையினார் துவருடுக்கை கடையாவின் கழிகோல்கைனால் அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னாடி இருக்கு. ஆனா அந்த கண்டுபிடிப்பு இயற்கையோட முரண்படாம இருக்கும். எந்த கண்டுபிடிப்பா இருந்தாலும் இயற்கையை தாண்ட மாட்டான். ஆனா இப்போ நாமே ஒன்றை கண்டுபிடிச்சுக்கிறோம், அதனால சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுறதுன்னு சொல்றோம். அதனால அதை மாத்திக்கோனால் இப்ப சொல்லிட்டா அந்த அவசர கத்தி உணவே வேண்டாம், மெதுவா இருங்கோ, சாப்பிடுங்கோ, குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கோங்கிற. இப்போ முன்னாடி சொன்னது நீர் அங்கே பறந்துருப்பீர், நீர் இங்கே பறந்துருப்பீர், மனைவி இன்னொரு இடத்துல வேலையா இருப்போ, பிள்ளை பொண்ணு எங்கேயோ இருப்பா, நீங்க 4 பேரும் அந்த விமானத்துல பறந்துட்டே பேசுறதுக்கு உண்டான கைபேசி நாங்க தரோங்குவோம். எல்லாம் பேசிக்கலாம் இல்லையோ, எல்லாம் அங்கேருந்தே பேசிண்டாச்சு. இப்போ சொல்றா இப்படியே பேசி பேசித்தான் காலமே கெட்டு போச்சு, குடும்பமே கெட்டு போச்சு, வாண்டவே வேண்டாம், ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து பேசின்னு நல்லா சிரிச்சுன்னு சாப்பிடுங்க. இதுதானே முன்னாடியே சொல்லிருந்தோம், பேசின்னு சிரிச்சு சாப்பிடுங்கன்னால் அது ஒரு சுத்து விஞ்ஞானத்துல போய் சுத்தி நாம எங்கேயோ சுத்தினுட்டு அப்புறம் திரும்பி வந்து பழையதை சொல்றாப்புல ஆயிட்டு இருக்கோம் இல்லையோ. இதுதான் பெரிய வித்தியாசம். அதனால தானே தன் கண்டுபிடிப்புகளுக்கு முரண்பாடா போறது. இன்னொரு முக்கியம், எதுவுமே மெய்ஞானத்தில் பேசினால் எல்லா ஜீவராசிகளும் எல்லா சமுதாயமும் நன்னா இருக்கிறதுக்கு தான் அது கண்டுபிடிக்கும். ஆனா விஞ்ஞான கண்டுபிடிப்புனால் மனித இனம் நன்னா இருக்கிறதுக்கு வேற எதை வேணும்னாலும் விட்டு கொடுத்துருவோம். மனுஷன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எதையும் அடிக்கலாமே. எனக்கு உடம்பு நன்னா இருக்கணும், ஏதோ புற்றுநோய், புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய ஆராய்ச்சி பண்றா. அங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா பன்றியா நிறுத்தி வச்சிருக்கோம், குரங்கா நிறுத்தி வச்சிருக்கோம், முயல் குட்டியா நிறுத்தி வச்சிருக்கோம், எலிக்குட்டியா நிறுத்தி வச்சிருக்கோம். அப்ப எலியா மூஞ்சூரா இருக்கும், எலியா இருக்கும், பெருச்சாலியா இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா ஊசி குத்தி அந்த மருந்தை செலுத்தணும். அது தவிக்கும் உங்க போக முடியாம அதுல எத்தனையோ பிராணம் போடும். இப்போ இதே நிலைதான் ஏழை பாலகளுக்கும். அவர்கள்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு உங்க பேர்ல 10 வருஷம் நான் மருந்து கொடுப்பேங்கிறான். அவன் உயிர் இருக்கான்னு பார்த்துட்டு பணக்காரன் எனக்கு வரும். இதை எங்கேயானு சாஸ்திரம் ஒத்துக்குமா? ஒரு நாள் வாண்டே வேண்டாம், போறதா இருந்தா நீயும் போன்னுடும். போறதை பத்தி அது கவலையப்படலையே, ஏன்னா சரீரத்தை பத்தியே பேசலையே. அது பேசுறதே ஆத்மாவை பத்தி. ஒரு பக்கம் விஞ்ஞான சரீரத்தை என்னமா வச்சுக்கணும்னு பேசிட்டு, ஆனா அது வசதியா பணக்கார சரீரம் நன்னா இருக்கணும், மனுஷ சரீரம் நன்னா இருக்கணும், ஆனா எலி பூனை சரீரம் நன்னா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இது முரண்பட்ட கொள்கை இல்லையா? எல்லா ஜீவராசியும் நன்னா இருக்கணும்னு சொல்றதுதான் விஞ்ஞானம். ஒரு தரப்பட்ட மக்கள் நன்னா இருக்கணும்னு சொல்றதுதான் விஞ்ஞானம். அப்ப இது வேணுமா அது வேணுமா? நான் எதையுமே இப்ப வேண்டான்னுட்டோ தப்புன்னுட்டோ பேசவே வரல. சொல்ல வருவது என்னமோ விஞ்ஞான ரீதியா நிரூபிச்சாதான் மெய்ஞானத்தையே ஒத்துப்போம்னு ஒரு வாதம் வச்சுருக்கோம் பாருங்க. அந்த வாதம் தப்புன்னு சொல்ல வரேன். இப்போ விஞ்ஞானத்தை குறை சொல்லவும் வரல, அதுல இருக்கிறத உபயோகப்படுத்த வேண்டாம்னு சொல்லவும் வரல. ஆனா எப்ப உபயோகப்படுத்தக்கூடாது, எப்ப அது இயற்கைக்கு விரோதமா போகுமோ அப்ப அதை பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்னு, சரீர சுகத்துக்குன்னு இருந்ததுன்னா பயன்படுத்தக்கூடாது. அது எத்தனை நாள் சுகத்தை கொடுத்துட்டே போறோம். ஏன்னா விஞ்ஞானம் சொல்றது ஆசைகளை பெருக்கணும், இல்லைன்னா கண்டுபிடிப்பு வராது. முன்னாடிலாம் நம்ம எப்படி தொலைக்காட்சி எப்படி பார்த்துருந்தோம், இவ்வளோ பெருசு ஒரு பெட்டி இருக்கும், கருப்பு வெள்ளையில மட்டும்தான் தெரியும், அப்பப்போ போயிடும், இவ்வளவுதான். அது வரி வரியா வரும், கோடு கோடா வரும், ஆவி பூதம்லாம் போற மாதிரி இருக்கும். அதை போலதான் பார்த்துருந்தோம். அப்புறம் அது எல்லாத்தையும் சரிப்படுத்தியாச்சு. இப்போ மெலிசான பெட்டி, அதுவே வண்ண தொலைக்காட்சி, அதுவே இன்னும் செறிந்து வந்துடுது. இப்போ அதெல்லாம் இல்லை, கையிலேயே பார்த்துக்கலாம். அடுத்தது கண்ணாடியிலேயே வந்துடுது, அடுத்தது உள்ளத்திலேயே வந்துடும். எப்படியோ கண்டுபிடிக்கிறாள்னால் ஆனால் இது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று வந்துட்டே இருக்கு. இந்த தாப்பனார் ஒன்று வேடிக்கையா சொல்லுவார், இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு நிறைய வந்துட்டே இருக்கும் இல்லையோ, கடைசியா வர்ற வரைக்கும் நான் காத்துன்னு வாங்க போறேன்னு வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா செலவழிக்க போகுது இல்லையான்னு அர்த்தம். இது சொல்ல வந்தது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் எதையும் செலவழிக்கிறதா இல்லை. ஏன்னா இந்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் புதுசாக வரப்போகுது, இதை தூக்கி குப்பத்தொட்டியில் போடணும், அதை அடுத்து வாங்கணும். இப்போவே கண்டுபிடிச்சிருந்தா கடைசியாக ஒரு கண்டுபிடிப்பு வருமோனால் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லையே. ஏன்னா இப்போ விஞ்ஞானத்தில் மேலே கண்டுபிடிக்கத்தான் விற்பனை ஆகும். அவர்களுக்கு முக்கியமே விற்பனை ஆனாத்தான் லாபம் வரும். அப்போ விற்பனை ஆக்கிறதுக்கு புதுசாக கண்டுபிடிச்சாகணும், அப்போ பழசு போயிடும். ஆனால் அந்த மாதிரி விஞ்ஞானத்தில் எதுவுமே இல்லையே. ஒரே கண்டுபிடிப்பு பரமாத்மா, அவர் அனுகிரகம் புரிய வேண்டியது ஜீவாத்மாவுக்கு. என்னைக்குமே அது மாறப்போறது இல்லை. அந்த பரமாத்மாவை இந்த ஜீவாத்மா பார்த்துட்டான்னால் அந்த கடைசி இருக்கு, என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா.
அதை போல இந்த பொருளை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா, இந்த கைபேசியை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா, இந்த தொலைக்காட்சியை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணான்னு சொல்லிவிடா, சொல்லவே முடியாது. அதுக்கு கையில் ஒரு கருவி வச்சுட்டு இருக்கான், தாட்டிகிட்டே இருக்கான். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிண்டே இருக்கு. சுவாமி கொஞ்ச நேரம் நில்லுமே, ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையோ, அதுக்குள்ளே என்ன இப்போ பரப்புனா புத்தி அதில் போக மாட்டேங்கிறது. இதை விட அது நல்லா இருக்குமோ, அதை விட அது நல்லா இருக்குமோ, என்னமோ இதில் விளம்பரமாக காட்டிட்டு இருக்காளே. இப்போ விளம்பரத்துக்கு எப்படி நம்ம கண்ணை ஈர்க்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. ஏன்னா இதில் விளம்பரம் வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து தாவிடுறான். அப்போ அது தாவரத்துக்குள்ளே மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது விளம்பரம் பண்ணுவது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இதை விட அந்த பொருளையே கண்டுபிடிக்காதுன்னு இருக்கலாமோ இல்லையோ, அதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதனால மனித இனத்துக்கு ஆபத்து வந்து அதுக்கு மேலே அதை இன்னொரு தொலைக்காட்சியை கண்டுபிடித்து அதில் போய் நான் போட்டு அதை இலவசமாக்கி எங்கையில் வந்து எத்தனை கட்டங்கள். இது இத்தனையும் பண்ணிட்டு ஆனால் எல்லாமே விஞ்ஞானத்தில் சுகமாக பண்ணா அப்புறம் வேற ஒரு எண்ணத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதுதான் அதில் ரொம்ப ஆச்சரியம். அதனாலே உண்டு, விஞ்ஞானத்தை உபயோகப்படுத்தணும், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது, ரொம்ப நல்லா தான் கண்டுபிடிச்சிருக்கா. ஆனால் அது நம்ம கொள்கைக்கு முரண்பட்டு இருந்தால் ஒத்துக்கக்கூடாது. மனித இனம் மட்டும் நன்னா இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக ஒத்துக்கூடாது. மரமோ செடியோ கொடியோ குரங்கோ ஆடோ மாடோ ஜீவராசி அத்தனையுமே நன்னா இருக்கணும்னா தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இவா சொல்லிட்டு இருக்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொன்னால் இது ஒரு இனத்துக்குன்னு இருக்கலாமா? மேலும் இன்னைக்கு பார்க்கக்கூடாது, வருங்காலம். இப்போ எல்லா இடத்துலையும் என்ன விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டா, எங்கப்பா இந்த லோகத்தை இந்த பூமிங்கிற கிரகத்தை எங்கிட்ட எப்படி கொடுத்துட்டு போனாரோ உங்கள் பேரனுக்கு அப்படி கொடுத்துட்டு போகணும்னு பாருங்கோங்கிறான். போடுற அளவில் எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் உங்கள் இடத்துல பச்சை பசேல்னு பூமி உங்கள் அப்பா கொடுத்தாரு, அதை போல் இந்த பூமியை உங்கள் பேரனுக்கு கொடுக்க வேண்டாமானால் இதை யார்கிட்ட சொல்லணும்? எதுக்கு எங்கள்கிட்ட சொல்கிறாரு? நாங்களா கண்டுபிடிச்சோம் இது எல்லாத்தையும்? இப்போ கண்டே பிடிக்கலையே. ஆனால் எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து நீ வாங்காதேன்னுவா அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் கண்டுபிடிக்காத இருக்கலாமோ இல்லையோ. எது ஆத்ம தேவையோ அதை கண்டுபிடிப்போம். அப்படி இல்லையா என்னென்ன கண்டுபிடிப்பு இருக்கோ வரவேற்போம். ஆனால் அது சரீரத்துக்காக மட்டும் இருந்ததுன்னா வேண்டாம். ஆத்மாவுக்கு விரோதம் இல்லாத இருந்ததுன்னா ஏற்றுப்போம். நம்ம ஒரு சமுதாயத்துக்கு இல்லாமல் ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்வோம். அன்னைக்கு ரிஷிகள்லாம் எத்தனை பேர் காட்டில் தானே வாழ்ந்திருக்கா. இப்போ நாமே தான் கிராமப்புறத்துலேருந்து எல்லாம் நகரப்புறத்துக்கு மாறணும்னு கொண்டோம். எல்லாரும் கிராமத்தில் இருந்தோம். இப்போ கிராமத்துலேருந்து மாறி மாறி சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக நகரத்துக்கு வந்துட்டால் ஏன் அந்த இடத்துல மருத்துவ வசதி இல்லை. 6 பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் திவ்யதேசத்துக்கு வாங்கோ, நீங்கள் தான் ஓய்வு பெற்றுட்டோம் இல்லையோ, அங்கே வந்து கைங்கரம் பண்ண கூடுவோன்னு கூப்பிடுவோம். எங்களுக்கும் வாய் சும்மா இருக்கா? யாரையானு போய் இப்போ நீங்கள் தான் வாருங்க, தான் 60 வயசு ஆச்சு இல்லையோ, நீர் வந்து என்ன அந்த பெருமாளுக்கு தான் நீர் கூட இருந்து சொல்லலாம் என்னால் அவர் சரி வரேன்னு நம்ம முகத்துக்காக ஒத்துணுடுவோம். ஒத்துணுட்டு திரும்பி போனோம். அங்கேருந்து கடுதாசி போடுவோம். பிள்ளைகிட்ட கேட்டேன், அவன் வெளிநாட்டில் இருக்கான், நீ அங்கே போயிட்டு ஜுரம் தலைவலின்னு படுத்திருந்தியானா என்னால் இங்கேருந்தா ஓடி வர முடியும், ஒழுங்காக எங்கே மருத்துவமனையோ பக்கத்து வீட்டில் கொடுத்தனது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நான் வரவே இல்லை சாமி, என்னை மன்னிச்சு கும்பிடுவார். அப்படின்னா இவருடைய தாத்தா அதே கிராமத்தில் தானே இருந்தார், அவர் வாழ்ந்தாரா இல்லையா? அவரும் வாழ்ந்திருக்கார். அப்போ அத்தனை மருத்துவ வசதி இருந்தால் தான் நம்ம வாழ்வோங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கோமா? எங்கே தள்ளப்பட்டோம்? அங்கே பள்ளிக்கூட வசதி இல்லைங்கிறா. அப்போ என்ன உங்கள் தாத்தாலாம் படிக்கவே இல்லையா? அவர் படிச்சிருக்காருன்னா அப்போ இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருந்தால் தான் படிப்பு வரும்னு தள்ளப்பட்டுட்டோமா? அப்போ ஒவ்வொன்றும் ஒரு நிர்பந்தம். கழுத்தில் கத்தியை வச்சு தள்ளுறா போலே இந்த மருத்துவ வசதி இருந்தால் தான் மருத்துவம்னு ஒத்துப்பேன், இதை போல படிப்பு இருந்தால் தான் படிப்புன்னு ஒத்துப்பேன்னால் ரிஷிகள் காலத்தில் காட்டில் இருந்து தான் இத்தனை ஞானத்தையும் வளர்த்துருக்கா. நம்ம தாத்தா பாட்டி அவள் எழுதுகிற ஆங்கிலம் இன்னும் நமக்கு எழுத வராது. அவள் என்ன படிச்சிருக்கானா 10வது படிச்சிருக்கேன்னுவா. ஆனால் எழுதுறத பார்த்தா முத்து முத்தாக எழுதியிருப்பா, அவ்வளவு நன்னா கட்டுரை எழுதுவா. இன்னைக்கு என்ன படிச்சிருக்காருன்னா முதுகலைப்பட்ட ஆங்கிலத்திலேங்கிறா. எழுதுன்னா 4 வரி ஒழுங்கா இல்லை. அப்போ எப்படி சுவாமி இருந்தது? நீ ஏதோ பள்ளிக்கூடமே இல்லை, வசதியே இல்லை, அவர் குக்கிராமத்தில் தான் படித்தாரேன்னால் எங்கேயோ நாம் தேவையற்று நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம். இதை போல் இருந்தால் தான் ஆங்கிலேயர் வரச்சவே நமக்கு சொல்லிக் கொடுத்தது. என்ன திண்ணப்பள்ளிக்கூடத்தில் கீழே உட்காந்து படிச்சுட்டு இருக்கே, இதுக்கா நீ பிறந்த? இதெல்லாம் வேண்டாம், உன்னை ரொம்ப கேவலப்படுத்துறதா இருக்குது. உனக்குன்னு பெரிய பெரிய கட்டையெல்லாம் போட்டேன், அதுக்கு வேண்டிய கால் சராய் போட்டுக்கலாம், மேலே அப்படிலாம் போட்டுக்கலாம், நீள பணம் அப்படி கட்டிக்கலாம், எப்போவுமே சரக்கு நடக்கிறதுக்கு காலில் எல்லாம் போட்டுக்கலாம். இதை போட்டு அப்படி நீ உட்காண்டியானா உனக்கு இருக்கிற பெருமையை எங்கே எடுத்துக்கிறேன்னா போச்சு. அன்னைக்கு திண்ணப்பள்ளிக்கூடம் ஒழிய ஆரம்பிச்சது. அப்போ நேராக அவனுடைய முழு வளர்ச்சியை பார்க்கறத நிறுத்திட்டா. இன்னி வரைக்கும் அதை பார்க்கல. எப்போவான்னு இப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்து வாத்தியார்கள் எல்லாம் அந்த பிள்ளை பொண்ணுடைய முழு வளர்ச்சியெல்லாம் பார்க்குறாளான்னா அதெல்லாம் ஆறு கவரை இல்லை. விஞ்ஞானத்தில் எப்போவாவது பொய் சொல்லாதே திருடாதேன்னு சொல்லி கொடுத்துருக்காளோ? அந்த பாடமே கிடையாது. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொருளை உபயோகப்படுத்துவது எப்படி, கண்டுபிடிப்பது எப்படி. ஆனால் மெஞ்ஞானத்தில் தான் பண்பாடு சொல்லி கொடுக்கப்படும்.
இந்த நார்கிட்ட இப்ப எப்படி நடந்துக்கணும், வெறும் விஞ்ஞானம் படிச்சுட்டு வெளியில வந்திருந்தோம்னால் வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமே. மனைவியோட, குழந்தைகளோட, மாமனார் மாமியோட எப்படி வாழணும்னு கணக்கு பாடமோ அறிவியலோ பூகோளமோ விஞ்ஞானமோ எனக்கு சொன்னதே இல்லையே. அப்ப ஓஹோன்னு படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு இருக்கிற பெண்ணும் பிள்ளையும் வெளியில வரச்சு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த படிப்புக்கும் இதுக்கு சம்பந்தமே இருக்க போறது இல்லை. இவ வாழ்க்கையை ஆரம்பிச்ச உடனே வம்பு பேசுறவா, குத்தம் சொல்றவா, மறைவுல பேசுறவா, வேணுன்னு பேசுறவா, இத்தனை பேர் எதிர்த்தாக்கணும். இது ஒண்ணுமே கத்தே கொடுக்குற ஏற்கனவே இப்போ. அப்ப அது அத்தனை எது கத்து கொடுத்துருக்கோம்? சத்தியம் வத, தர்மஞ்சர, சுவாத்தியாயான்மா பிரமதா, மாதேவோ பவ, பிதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, அத்தனையுமே மெய்ஞானம்னு சொல்றது. அப்ப வாழ்வியல்னு சொல்லணும்னா மெய்ஞானத்துல தான் கிடைக்கும். அந்த வாழ்க்கைக்கு உபயோகப்படுகிற பொருள்களை வேணா விஞ்ஞானம் கொடுக்குமே தவிர வாழ்க்கையே எது கொடுக்கும்? நான் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இப்ப வாழறத எப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை முடிந்த பிற்பாடு வைகுந்தம் போவது எப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்கும். காரணத்தோட சொல்லும். இன்னாருக்கு நீ பிறந்திருக்கேன்னா காரணம் உங்ககிட்ட இருக்கு. உன்னுடைய கர்மங்கள் அதற்கு காரணம். அந்த கர்மம் எப்படி தொலையும், ஏன் வந்தது, எதை பண்ணா பாவம், எதை பண்ணா புண்ணியம், துல்லியமா சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. எந்த சந்தேகத்துக்குமே இடம் இல்லையே. அதனாலதான் ரொம்ப படிச்சவரெல்லாம் எழுதி வச்சிருக்கா. எதுவரை விஞ்ஞானம் விளக்கமா சொல்லுமோ அது எங்க நிறுத்திடுமோ அங்கிருந்து மெய்ஞானம் தொடங்கி விளக்கம் கொடுக்கும். இதுவரைக்கும் விஞ்ஞானம் சொல்லும், அதுக்கு மேல அதால எப்ப போக முடியாதோ அப்ப மெய்ஞானம் தானே சொல்லும். அதனாலதான் உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தொரும் திருவாய்மொழியின் மனந்தொரும் இன்னிசமன்னும் இடந்தொரும். திருவரங்கத்தமதனார் ஒரு பாசுரத்துல சொல்றார், உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தொரும். ராமானுஷர் எங்க இருப்பாராம்? எங்கெங்கெல்லாம் மெய்ஞானிகள் இருக்காளோ, எங்கெங்கெல்லாம் மெய்ஞானத்தை வளர்த்தக்கூடிய நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசனம் இருக்குமோ அந்த இடத்துலதான் ராமானுஜர் இருக்கிறார். உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தொரும் திருவாய்மொழியின் மணந்தொரும் இன்னிசமன்னும் இடந்தொரும் என்று பதிதரும் புக்கு திரியம் ராமானுஷான்னு பாசம். அதனால நமக்கு மெய்ஞானம்ங்கிறது எல்லா சமுதாயமும் எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணுங்கிறது. இப்ப என்ன செய்யணும்? கண்டுபிடிப்பு இருக்கே, என்ன பண்ணலாம்னால் எது மெய்ஞானத்துக்கு உதவுமோ அந்த கண்டுபிடிப்புகள்லாம் ஏற்றுக்கணும். எது இயற்கையை ஒன்றும் கொதராதோ அந்த கண்டுபிடிப்புகள்லாம் ஏற்றுக்கணும். அதை தாண்டி வெறும் சரீர சுகம்னால் அப்போ தேவைகளை பெருக்கி விற்பனையை பெருக்கக்கூடியது கண்டுபிடிப்புகள். ஆனால் மெய்ஞானம் என்ன பண்ணும்? தேவைகளையே இல்லாமாக்கி திருப்தி ஏற்படுத்த சொல்றது மெய்ஞானம். ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது பொருள்கள் விஞ்ஞானம். ஆனால் திருப்தியை கொடுக்கறது மெய்ஞானம். மகிழ்ச்சிங்கிறது அடிபட்டு போயிடும், திருப்திங்கிறது நிற்கும். நீ திருப்தியா இருக்கியா மகிழ்ச்சியா இருக்கியான்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படி அம்மா அப்பா மாமனார் மாமியார் பார்க்கறதுக்கு வருவா, வந்துட்டு சந்தோஷமா இருக்கியான்றா. அப்போ அன்னன்னைக்கு சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டால் அதை வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. இப்போ திருப்தியா இருக்கியா, வாழ்க்கை நன்னா இருக்கா, திருப்தியா இருக்கான்னா அப்போ சந்தோஷம் வேற திருப்தி வேற. திருப்திங்கிறது நீடு நிற்கக்கூடியது, நிலை நிற்கக்கூடியது. அப்போ மெய்ஞானம் திருப்தியா இருக்கிறதுக்கு வழி சொல்றது. எப்போ திருப்தி அடையலாம்னால் தேவைகளை பெருக்கி கொண்டு அதுவும் வேணும்னு சொன்னால் அதுக்கு முடிவே கிடையாது. தேவைகளை சுருக்கி கொண்டு அதில் திருப்தி கண்டா தான் அதுக்கு முடிவு உண்டு. தேவைகளை வளர்த்து பூர்த்தி பண்ணுறது நல்லதா, தேவைகளையே சுருக்கி கொள்வது நல்லதான்னு பார்த்தால் வளர்த்துட்டே போனால் முடிவே கிடையாது. சுருக்கினா முடிவுண்டோ இல்லையோ. அதனால் வளர்த்து கொண்டு போய் சிரமப்படுவதை விட தேவைகளை சுருக்கிக்கிறதுக்கு மெய்ஞானம் சொல்லி கொடுக்கறது. அப்போனா அது எவ்வளவு நன்மைங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக விஞ்ஞானம் வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் மெய்ஞானத்தையும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கணும்னு சொல்லும் வாதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏனெனில் விஞ்ஞானத்திலேயே இன்னும் பலவும் கண்டுபிடிச்சிருக்கோம் இருக்கு. எத்தனையோ மெய்ஞானம் சொன்னதுபடிக்கு கண்டுபிடிச்சிருக்கா. அந்த கண்டுபிடிப்பு இன்னும் தொடரட்டும், நிறைய கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும். அது எல்லாத்தையும் மெய்ஞானத்தை பரப்புவதற்கு எது தேவையோ அதை உபயோகப்படுத்தி கொள்வோம். இப்படித்தான் நம்ம பெரியோர்கள் காலத்திலேருந்து பண்ணிட்டு வந்திருக்கா. விஞ்ஞானியாய் விவித ஞானமாய் விசித்திர ஞானமுடையவர் ராமானுஜர். மெய்ஞானியாய் மெய்ஞானிகள் இருக்கும் இடந்தோறும் வாழ்ந்தவர் ராமானுஜர். அந்த மெய்ஞானியான விஞ்ஞானியை அவர் திருவடிகளை பற்றி நாமும் மெய்யான ஞானத்தை பெற்று வாழ்வோம். தெளிவாக்கும் உபதேசம் கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம் போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம் பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம் மனமே தொழுதழு தொழுதழு மன
पितृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ